ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ரக்ஷனா ராமன் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாவது சிங்கிள் டாட் ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்காக நம்ம வந்து சிங்கிள் டாட் ப்ளவுஸ் தான் வந்து கட்டிங் போட போகிறோம். நான் வந்து 36 இன்ச்சில் வந்து நான் கட்டிங் போடுறேன். ஸோ உங்களோட மெஷர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸை வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாட் பிடிச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் நெக்கோட லென்த்து பார்த்துட்டிங்கன்னா 13.5 இன்ச் ப்ளஸ் ஒரு ½ இன்ச்சு சேர்த்து நான் வந்து டோட்டலாக 14 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா பிரின்சஸ் கட்டு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் டாட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நான் வந்து ஷோல்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் லென்த்தும் வந்து நான் 5.5 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். இது வந்து சிங்கிள் டாட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு செஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எப்போவும் 1 இன்ச் வந்து நம்ம அதிகமாக விடுவோம். ஆனால் இந்த மாதிரி ப்ளவுஸஸ்க்கு வந்து நம்ம 1 இன்ச் வந்து விட தேவையில்லை. ½ இன்ச் வந்து வச்சு மார்பு சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். செஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் வந்து பிரித்தோம் அப்படின்னா 9 இன்ச் வரும். அது கூட ஒரு 1 இன்ச் நம்ம சேர்த்தணும் கண்டிப்பாக. டோட்டலாக வந்து 10 இன்ச் வரும். அந்த 10 இன்ச் வந்து வைக்காமல் ஒரு ½ இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 9.5 இன்ச் வந்து நான் வைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எங்கேயும் சுருக்கம் வரக்கூடாது. அதுக்காக தான் வந்துட்டு ஒரு ½ இன்ச் மைனஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். அதுவும் நம்ம கிராஸ் கட்டில் தான் போட போகிறோம். ஸோ ப்ளவுசஸில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான், மற்றபடி வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் பாயிண்ட் தான் வந்து இப்போ மார்க் பண்ணோம். காமனாக எல்லா ப்ளவுஸ்க்கும் வந்துட்டு நம்ம 1.25 இன்ச் 1.5 இன்ச்சு அது மாதிரி வைப்போம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு 1 இன்ச் வந்து நம்ம ஆம்கோல் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 இன்ச்சை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு ஆம்கோல் வளைவு வந்து வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்கோட வித்து தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால நெக்கெல்லாம் வந்து நல்லா ப்ராடாக தான் போடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக் நெக் ஓப்பன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி மேபி போட மாட்டாங்க. ஸோ எங்கிட்ட வர ப்ளவுசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கட்டிங் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு ½ இன்ச் வந்து நீங்கள் கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஸோ வளைவு கொடுக்குறப்போ அந்த ½ இன்ச்சை வந்து கீழே தள்ளி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் கொடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்யூவாக இருக்கும். இந்த ஷேப்பில் ஏன் ரவுண்ட் கொடுக்க சொன்னேன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பும் வந்து இருக்காது, அதே மாதிரி யூனிக்காகவும் இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த நெக் வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆம்கோல் வந்துட்டு 8 இன்ச் வரணும். ஸோ 8 இன்ச் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 8 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு தான். இடுப்பு சுற்றளவு பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 34 இன்ச். ஸோ 8.5 இன்ச் வச்சுட்டு ஒரு 1 இன்ச் வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 இன்ச் வந்து நம்ம சைடில் தையல் போடுறதுக்காகவும் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஈவனாக இருக்குது. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவனாக இருக்கும். இப்போ வந்து பேக் பார்ட் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எல்லா ப்ளவுஸஸ்க்கும் மார்க் பண்ணுற மாதிரியே தான். நார்மலாக நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ்க்காக 1 இன்ச் வைப்போம். அந்த 1 இன்ச் இல்லாமல் ½ இன்ச் வந்து வைங்க இந்த மாதிரி ப்ளவுஸஸ்க்கு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப சுருக்கம் வரக்கூடாது, அதுக்காக தான். பேக் நெக் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவும் வந்து பீஸ் வச்சு அடித்து திருப்பினதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் தான் கட்டிங் போட போகிறோம். ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவும் கட்டிங் போடுற மாதிரி தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. சேம் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம எப்பவும் போல் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் போட்டுடலாம்.
ஸ்லீவோட லென்த்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து 5 இன்ச் ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஆர்ம் பாயிண்ட் தான். அண்டர் ஆர்ம் பாயிண்ட் வந்துட்டு 2.5 இன்ச் வச்சா போதும். நார்மலாக வந்து நம்ம 3 இன்ச் வைப்போம். இந்த ப்ளவுஸஸ்க்கு வந்து 2.5 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்லீவோட லென்த்து கம்மி அதனால். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்பவும் போல் இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஆம்கோல் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பை செஸ்ட்டோட லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. ஸோ அதில் பாதி வந்து 3.25 இன்ச். நெக்ஸ்ட்டு வந்து 2.5 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, அதையும் வந்து 2ஆக பிரித்து 1.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்லீவோட ரவுண்ட் ஸ்லீவ் எல்லாம் வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு வளைவு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லீவ் கொடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஜாயின் போடுறதுக்காக அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பீஸையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்லீவோட ஜாயிண்ட்டுக்கும் வந்து நம்ம பீஸ் வந்து எடுத்தாச்சு. ஸ்லீவுக்கு ஜாயின் போடுறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுற இடத்துலையே வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு துணி வந்து மீதி ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிளாத்தை இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நான் கிராஸ் கட் தான் போடுறேன். ஸோ கிராஸாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிட்டு பேக் பீஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்பவும் போல தான் நம்ம வந்து பேக் பீஸ் போட்டு ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நான் மார்க் பண்ணுறேன். எப்போவும் சைடில் வந்து எக்ஸஸாக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் விடுவோம் இல்லைங்களா, அது வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம விட வேண்டாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ராஸாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாட் பிடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து சைடில் எக்ஸஸாக துணி வந்து நிறைய இருக்கணும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர்கிட்டையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஆம்கோல் லென்த்து, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸில் வந்து அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆம்கோலோட லென்த்து பார்த்துட்டிங்கன்னா 5.5 இன்ச். ஸோ அந்த 5.5 இன்ச்சையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேல் வச்சு கரெக்டாக வந்து லைன் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆம்கோல் பாயிண்ட் வந்து மாறாமல் நம்ம பேக் சைடில் என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறோமோ அதே நமக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 3/4 இன்ச்சு தான் வந்து ஆம்கோல் பாயிண்ட் வந்து நான் வைக்கிறேன். எதனால் நான் வந்து 3/4 இன்ச் வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா டாட் எதுவும் வந்து நம்ம பிடிக்க போகிறது கிடையாது ஆம்கோல் சைடு. அதனால் நமக்கு வந்துட்டு ஃப்ரண்டில் வந்து லூஸ் ஆகும். அந்த லூஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணதுக்கப்புறமா பேக் பீஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நெக் வந்து பார்த்தீங்க, அதாவது ஃப்ரண்ட் நெக்கோட ஓப்பன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து 7 இன்ச் வந்து டோட்டலாக வைக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கை வந்துட்டு நீங்கள் ரொம்ப இறக்கமாக இருக்குது அப்படின்னாலாம் நினைக்க வேண்டாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காமன் தான். நார்மலாக வந்துட்டு பெரியவங்க போடுற மாதிரி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ப்ளவுசஸ் போட மாட்டாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எப்பவும் போல் 6 இன்ச் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து நெக் வந்து வரைகிறப்போ கொஞ்சம் டீப் நெக்காக எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எங்கிட்ட கொடுக்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுசஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக்கோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிராஸோட லென்த்து தான் மார்க் பண்ணுறேன். கிராஸோட லென்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக நான் 13 இன்ச் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த 13 இன்ச்சுக்கு நேராக வந்து ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.5 இன்ச், அதாவது 13 இன்ச் மார்க் பண்ணேன் இல்லைங்களா, அங்கேருந்து இன்ச் டேப் வச்சு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். ஸோ இது சிங்கிள் டாட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 3.5 இன்ச் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி வந்து கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க. 13 இன்ச் கிராஸ் ஒயரை மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து இன்ச் டேப்பை வச்சு ஃப்ரண்ட் சைடு ஒரு 2 இன்ச்சும் சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டாட்டோட வித்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 1.5 இன்ச் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப லூஸ் விழுந்துடும். ஃப்ரண்ட் சைடு வந்து கப் சேஃப், அதனால் வந்து 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து 2ஆக பிரித்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கேயே வந்து 1.25 இன்ச் வந்து டாட்டோட வித்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதே 3.5 இன்ச் வந்து நம்ம 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேயும் வந்து அதே 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நார்மலாக எல்லா ப்ளவுஸஸ்க்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறது தான். நம்ம வந்து 3.5 இன்ச்சை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஒரு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து சின்னதாக இந்த மாதிரி வந்து ஒரு லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கோங்க. அந்த 3.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி வந்து உள் சைடு வளைவாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எப்போவும் ஸ்ட்ரெயிட்டாக தான் லைன் எடுப்போம். இந்த மாதிரி சிங்கிள் டாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கிராஸாக வளைவு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3.5 இன்ச்சை 2ஆக மார்க் பண்ணி ஒரு லைன் ஒன்று போட்டிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஃபஸ்ட்டு உள்ளே தள்ளி ஒரு வளைவு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்க அந்த ஹாஃப் சைடு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சேஃப் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே சிங்கிள் டாட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சேஃப் கொடுத்து கட்டிங் போட்டோம்னா மட்டும்தான் அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து கப் சேஃப் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போடுறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல் ட்ரா பண்ணிக்கலாம். சைடில் வரப்போ மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக கொடுத்து நீங்கள் அந்த பட்டி சைடு வந்து மார்க் பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் வந்து கட்டிங் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக விட்டுடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேஃபில் வரைஞ்சிருக்கோமோ அதே சேஃபில் வந்துட்டு டாட்டாக வச்சு நீங்கள் ஒரு லைன் ஒன்று வந்து வரைஞ்சிக்கோங்க. எதுக்காக நான் வந்து இந்த 1/4 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே தான் நம்ம வந்து கட்டிங் போட போகிறோம். ஸோ கட்டிங் போட்டு ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சேஃப் அழகாக இருக்கும். அதுக்காக தான். நார்மலாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து நம்ம போடுவோம் நார்மலான ப்ளவுஸஸ்க்கு எல்லாமே வந்துட்டு. இந்த மாதிரி சிங்கிள் டாட் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு கட்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு எப்பவும் போல் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மார்க்கையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த சிங்கிள் டாட் மட்டும்தான் நமக்கு. இந்த மாதிரி சென்டரில் டாட் பிடிக்கிறதும் ஆம்கோல் சைடு டாட் பிடிக்கிறதும் வந்து இல்லை. ஸோ அங்கே எங்கேயுமே வந்துட்டு நம்ம டாட் பிடிக்க போகிறதில்ல. இந்த ஒரு டாட் வச்சே நம்ம வந்து ப்ளவுஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து ஃபுல்லாக வந்து கட்டிங் போட்டு எடுத்துட்டேன். இங்கே தான் வந்துட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து நார்மலாக எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து இந்த மாதிரி டாட் வந்து கட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 1/4 இன்ச்சு வந்து வெளியே தள்ளி மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து அதே சேஃப்க்கு வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்காக ப்ளேஸ் விட்டுட்டு நம்ம வந்து கட்டிங் போட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நான் அந்த சேஃபையே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன் நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது அந்த கிளாத் அப்படியே இருந்தது அப்படின்னா நம்மளால் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சேஃப் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டாட் பிடித்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த பார்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸஸாக எங்கேயாவது கிளாத் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏன் காலேஜ் ஸ்டூடெண்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு லைக் பண்ணுறாங்க அப்படின்னா, சீரியல் ஆகட்டும் இல்லை வந்துட்டு மூவிலே ஆகட்டும் ஆக்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ப்ளவுசஸ் தான் வந்து அதிகமாக வேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஃபேவரட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பட்டி தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். பட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே வந்துட்டு இல்லை. நார்மலாக
நம்ம வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் எப்படி வந்து பட்டி மார்க் பண்ணி கட்டிங் போடுவோமோ சேம் மெத்தேடு தான். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 இன்ச்சு கூட வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு சைட்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்துனோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டியோட லென்த்து தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 10.5 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 10.5 இன்ச் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது கூட ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸஸாக வந்து சேர்த்த வேண்டாம், கரெக்டாக இருக்கும் இதுவே. நார்மலாக வந்து வி பட்டி ஹூக் பட்டி வைக்கிறப்போ ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் பிடிச்சு தைச்சிங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் வச்சு தைங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த லூஸ் வரக்கூடிய இடங்களையெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஸ்டிச்சிங்க்காக வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டி வந்து நம்ம அடித்து திருப்பணும் இல்லைங்களா, அதுக்காக. அதே மாதிரி வந்துட்டு சைட்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பட்டியோட லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 10.5 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 10.5 இன்ச்சையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் ஸ்கேல் வச்சு சின்னதாக வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு 4 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு 3.5 இன்ச், அந்த 3.5 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி போட் சேஃபில் வந்துட்டு பட்டிக்கு தேவையான சேஃப் வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான கட்டிங் தாங்க, ரொம்ப வந்துட்டு நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து தைரியமாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஆம்கோல் சைடுட்டியெல்லாம் வந்துட்டு ரொம்ப இழுத்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ நார்மலாக நம்ம சுடிதார் போட்டிருக்கோமோ நமக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதே கன்வீனியன்ட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸில் இருக்கும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் லுக்கில் கப் சேஃபெல்லாம் வந்து நல்லா எடுப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.